கிச்சன் ஹோமுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது கடம்பால். பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் இருக்குன்னு. நல்ல சுத்தமான பால், நல்ல பசும்பால், நல்லா நுரையோடு இருக்குது பாருங்கள். பால் எவ்வளோ மஞ்சள் இருக்கு பாருங்கள். இந்த பால் காய்க்கிறதுக்கு நல்ல திக்கான பாத்திரம் எடுத்துக்கோங்க. திக்கான பாத்திரம்னா நல்ல அலுமினிய பாத்திரம், இண்டாலி அலுமினியம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை குக்கர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பால் நம்மளுக்கு கறந்து கொடுக்குறாங்க. அதனால மாட்டுக்கு இந்த பால் வற்றக்கூடாது, இது அடி பிடிக்கக்கூடாது. இந்த பால் அடி பிடிச்சா மாட்டில் பால் இருக்காது சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் திக்கான பாத்திரம் எடுத்து அதை யூஸ் பண்ணுங்கள். யார் செய்தாலும் அதான். கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி லேசாக அலசி ஊற்றிக்கிறேன். ஏன்னா பால் ரொம்ப திக்கான பால். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை அலசி உள்ளே ஊற்றிக்கிறேன். மீதி தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப திரியாக ஒரு மாதிரி ஆகிடும். இது நல்லா கட்டியாக பால்கோவா மாதிரி வரும் இந்த பால். நீங்கள் அதனால் தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏலக்காய் வேணுன்றவங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இது பண்ணுங்கள். விடாமல் கிண்டிட்டுருங்க. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டுருங்க. தேவையான அளவு சீனி உங்களுக்கு நான் இப்போ பால் நிறையா எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு லிட்டர் பால் எடுத்திங்கன்னா சீனி உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ போடுங்க. ஆனால் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இனிப்பு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. இனிப்போடு போடணுங்க. விடாமல் கிண்டுங்க. ஒரு சிலருக்கு பால் வடை பிடிக்காது, அதுக்காக ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. மீதி இதில் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. சீனி, ஏலக்காய் இது மட்டும்தான் சேர்க்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்துடாதீங்க. இது ஃபஸ்ட்டு நாள் உள்ள பால், மாட்டில் உள்ள பால், சீம்பால். அதனால் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா இனிப்பாக செய்யுங்க, நல்லாயிருக்கும். 2 நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு ஒரு நாள் மறுநாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். பால்கோவோட இது நல்லாயிருக்கும். நல்லா சீனி போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கட்டி விடாமல் அழகாக இது பண்ணுங்கள். நல்லா வந்துடும். இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். சுகர் இருக்கவங்க கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. சுகர் இருக்கவங்க அளவாக சாப்பிட்டு இது பண்ணுங்கள். கடம்பால் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். கலரும் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரிஜினல் மாட்டுப்பாலுன்றதுனால இவ்வளோ நல்லா திக்காக நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு கொடுக்குறவங்க தண்ணி கலந்து கொடுப்பாங்க. இது எங்கள் அத்தை வீட்டில் இருந்து வந்ததுனால இந்த பால் அப்படியே உடனே சூடாக கறந்து சூடாக செய்திருக்கோம் நாங்கள். காசு கொடுத்தா கூட ஒரு சிலருக்கு இந்த பால் திக்காக அப்படி கிடைக்காது. எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் நாங்கள் நைட்டு தான் கிடச்சிது. அதனால் நைட்டு செய்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கிடச்சதுனால நைட்டு இது உடனே வீடியோ எடுக்கணும்னு எடுத்திருக்கோம். வீடியோ தெளிவாக இல்லைன்னா சொல்லுங்கள். நைட்டுன்றதுனால அவ்வளோதான் இருக்கும் வீடியோ. நைட்டே செய்து எடுத்துடணும் அப்படின்றதுக்காக நைட்டே எடுத்துட்டோம். அவ்வளோதான். நல்லா கொதிச்சதும் அப்படியே கட்டியாக வந்துடும். இதோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பால்கோவா மாதிரி இருக்கா? தேங்க்ஸ்.